சில பேர் கேட்கலாம், ஏன் அது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே மாதிரி இருந்திருக்கலாமே, ஒன் டே செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் வச்சு இதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாய்ப்பால் ஊட்டுதலும் தாய்ப்பாலுடைய மகத்துவமும் அதிகபட்சமாக இருக்கிறதுனால இது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரணுன்றதுனால தான் இதை பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது குழந்தைக்கு மட்டும் பெனிஃபிட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது நம்ம நாட்டுக்கே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னதுனால ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன். இந்த 50% குறைவாக இருக்குங்கிறது வந்து ஓவரால் இந்தியாவில். ஆமாம், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது ரொம்ப குறைவாக இருக்குன்னு எப்படி ஏதாவது புள்ளி வரம் இருக்கா? மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்கங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கும் கிராமப்புறத்துக்கும் நடுவில் இருக்க பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, மீடியமாக வளர்ந்துருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் கம்மியாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போது இதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் அந்த பகுதியிலலாம் வந்து ரொம்பவே கம்மியாக, அஸ்ஸாம் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. வளர்ந்த பிளேஸ்லலாம் வந்து கொஞ்சம் போதுமான அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கான ஆக்சஸ் பெட்டராக இருக்குது. முதல்ல நம்ம ஊரில் வந்து இந்த மார்பகம் பற்றி பேசுகிற விஷயமே வந்து ரொம்ப சங்கோஜப்படக்கூடிய விஷயம் தானே. இப்போ இதே நம்ம கிராமப்புறங்களில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு புண்ணு இருக்குது, இல்லை கண்டினியூஸாக தாய்ப்பால் கொடுத்ததுனால ஒரு மார்பகத்தில் வெடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்கிறதுமே அவங்க கூச்சமாக ஃபீட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நார்மல் தான்மா, அதெல்லாம் நாங்களாம் தாய்ப்பால் கொடுக்கலையா, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், வலிக்க கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வலியும் வேதனையோட ஒரு தாய்மையை நான் என்ஜாய் பண்ணியிருக்கணும். மார்பக நுனியில் குழந்தை சக் பண்ணி குடிக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு வலி வருது, வலி வர்றதுனால நான் தாய்ப்பாலே கொடுக்காத அளவுக்கு நான் வெறுத்து போயிடுவேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. வலிக்காமல் கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும், நீ என்ஜாய் பண்ணி கொடுக்கணும். தாய்மை உணர்னாவே அது என்ஜாயபிளாக தான் இருக்கணும். இப்போ வந்து தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் வந்து சரியாக சுரக்கலை, என் குழந்தைக்கு வந்து நான் கொடுத்த தாய்ப்பால் இவ்வளவு அளவு போதுமா, குழந்தை குடிக்குது, அது தாய்ப்பால் நம்ம கொடுக்குறோன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அது போதுமான அளவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? எஸ், இது வந்து ஜென்ரலாக பொதுவாக எல்லா அம்மாக்களும் கேட்குறத விட எல்லா பாட்டிகளும், அதாவது அந்த பேரனோ பேத்தியோ பிறக்குதுன்னா அவங்களுடைய தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் கேட்கக்கூடிய கொஸ்டின், அம்மா அவள் பால் கொடுக்குறா ஆனால் குழந்தைக்கு 10 தான் தெரியல, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, எனக்கு எப்படி குழந்தை வயிறு தட்டி பார்த்து கேட்பாங்க. குழந்தை போதுமான அளவுக்கு யூரின் பாஸ் பண்ணுதான்னு பாருங்கள். பிறந்த குழந்தையா இருந்தால் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு யூரின் கவுண்ட் 2 யூரின் அட்லீஸ்ட் 6 தடவையாவது அந்த குழந்தை யூரின் பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நாளைக்கு 25 to 30 கிராம் அந்த குழந்தை எடை போட்டு இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 1/2 கிலோ வெயிட் கெயின் ஆகிருக்கணும். இதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ வீட்டு செட்டப்பில், சிட்டியிலேருந்து வெளியில் இருக்காங்க வீட்டு செட்டப்பில், அதுக்காக தயவு செஞ்சு யாரும் வெயிங் மிஷினை வாங்கி வீட்டு செக்கப்பில் டெய்லியும் கணக்கு போட வேண்டாம். இது வந்து நிஜமாவே ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகப்படுத்தும். ஜென்ரலாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த குழந்தை அடிக்கடி அழாமல் இருக்கா, அந்த குழந்தை வந்து 6 தடவை யூரின் பாஸ் பண்ணுதா, உங்களுடைய பீடியாட்ரிஷியன் வெயிட் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்களா, அதுவே போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும். சரியான அளவில் தான் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம் ஆமாம், வெரி குட். இதை இப்படி கூட நம்ம தேவையில்லாமல் குழப்பாமல் இதை மூலமாக பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான கட்டுக்கதைகள், இந்த மாதிரி சில மித்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டேபுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த தாய்ப்பாலில் என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய டெய்லியும் கேட்கலாம் சார். ஒரு நாள் என் கூட வந்து ஓபியில் உட்காந்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பேன் நான். முதல் விஷயம், நிறைய பால் குடிக்கணும், நிறைய பால் குடித்தாதான் உனக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது நம்ம இப்போ சென்னை சிட்டிக்கு நம்மளுக்கு வந்து மாடுலேருந்து தான் பால் வருதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. அப்போ அந்த மாடு எவ்வளோ பால் குடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பால் கறந்து கொடுக்கும்? அது புல் வெக்கோல் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் நம்மளுக்கு பால் கறந்து கொடுக்குறது. ஸோ பால் அதிகமாக கொடுக்கறதுனால பால் வரும்ன்ற கான்செப்ட் போயிங்க. 1/2 லிட்டர் பேக்கெட்டு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். 1/2 லிட்டர் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். அதுவும் குறைஞ்ச கொழுப்பு சத்து இருக்க பால் எடுத்துக்கிட்டாவே போதும். அதுலேயுமே சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்கிட்டமா, ஆரஞ்சு பேக்கெட் எடுக்கணுமா, அதிக கொழுப்பு சத்து உள்ள பால் எடுக்கணுமா, பால் அப்போ தான் திக்காக வருமா, அவளுடைய பால் தண்ணியாக இருக்குது, எனக்கு திக்காக பால் அம்மா தாய்ப்பால் திக்காக வரணுன்றதுக்காக பஃபலோ மில்க் கொடுக்கலாமா, இப்படிலாம் கூட கேட்பாங்க தாய்க்கு. ஸோ இதெல்லாமே மித்து.